போகிறது வந்து ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போகிறேன். கொடைக்கானலில் ஒரு ஷூட்காக போகிறேன். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். தளபதி விஜய் இன்னைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்காரு. ஆனால் அவர் இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஷூட்டிங்காக போயிட்டுருக்காரு. ஜனநாயகன் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்காக நான் போயிட்டுருக்கேன். அண்ட் ப்ளீஸ் என்னை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. அண்ட் பைக் மேலே அண்ட் மீடியாஸ் யாருமே வராதீங்க. அண்ட் நீங்கள் வரதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னும் தளபதி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் நீங்கள் விஷுவல்ஸை இந்த பக்கம் பார்க்கலாம். அண்டு கார் ரேலி, பைக் ரேலி அண்டு மதுரையே பார்த்திங்கன்னா அண்டு கோலாகலமாக பார்த்திங்கன்னா ஆயிருக்கு தளபதியோட வருகைக்கு. அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு தளபதியோட ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் பார்த்திங்கன்னா அரசியல் ஆரம்பித்த பிறகு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லலாம். மொதல் தடவையாக ப்ரெஸ்ஸுக்கிட்ட பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு. அண்டு பேசுகிறதுக்கான இடம் இது இல்லை. அண்டு தனியாக சந்திப்போம் அப்படின்னும் பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸுக்கிட்ட சொல்லியிருக்காரு, ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. பின்னாடி யாரும் வராதிங்க அண்ட் நான் ஷூட்டிங்காக போயிட்டுருக்கேன் அப்படின்னும். கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். பட் இன்றைக்கி ஒரு 1 ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நான் உங்கள் எல்லாரையுமே பார்த்துட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக்கு மேலே நின்றுக்கிட்டு பைக்கு ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கே மனசுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மே தின வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல் அண்ட் see you all. அண்ட் இதை வந்து நான் மதுரை ஏர்போர்ட்டில் இந்த மெசேஜ் என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல.